ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிற மாதிரி நம்ம சிங்கார சென்னைக்கும் ரொம்ப பெரிய கடமை இருக்குங்க. நாம பிறந்த ஊர்ல உக்காந்துட்டோ படுத்துட்டோ என்னென்னமோ கனவு கண்டிருப்போம். ஆனா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம சென்னைக்கு தானே வந்தாகணும். அப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கனவை தூக்கிட்டு வந்தாலும் அது எல்லாத்தையும் தன்னோட கனவா நினைச்சு வரவேற்கிற நம்ம சென்னை தாங்க எப்பவுமே மாசு. காலேஜ் முடிச்சுட்டு கனவோட சேர்த்து எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரனுங்க, நாய், பூனைன்னு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு சென்னை பஸ்ல ஏறி ஜன்னல் சீட் ஓரமா உட்கார்ந்த அனுபவம் இருக்கே, இப்போ நினைச்சா கூட அழகா தான் இருக்கு. நம்மள கேள்வி கேட்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல சுதந்திரமா கால் வைக்கிற ஒரு மொமெண்டே அழகான விஷயம்ல. இந்த கதையில பசங்க பொண்ணுங்க அப்படி டிஃபரன்ஷியேட்லாம் இல்ல. படிச்சா சென்னையில தான் படிப்பேன், இல்லனா படிக்கவே மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்க, அப்படி ஒண்ணு நீ படிச்சு கிடைக்கவே வேணான்னு அம்மா சொல்ல, அம்மா பரவாயில்லம்மா நான் ஊர்லயே படிச்சுக்கிறேன்னு சொல்லி காலேஜ் முடிச்சு இனிமேலாவது சென்னைக்கு கிளம்பிடலான்னு பிளான போட்டு வந்தாச்சு. பஸ்ல இருந்து இறங்கினா கோயம்பேடு பஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் மேல பார்த்தா பெருசா போது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பெரிய போலீஸ் ஸ்டேஷன், வெளியே வந்து பார்த்தா ஒரே பொல்யூஷன். சென்னை பொண்ணுங்களை பாக்குறதுக்கு இல்லவே இல்லங்க லிமிடேஷன். ஐயோ 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 எவ்வளவு அழகான சென்னை பொண்ணுங்க. நான் எங்க ஊர் மட்டும்தான் விடிய விடிய முழிச்சிருக்கும்னு பார்த்தா இங்க சென்னையில அதுக்கு மேல காலையில சூரியன் வரதுக்கு முன்னால எல்லாரும் பரபரப்பா ஓட, பஸ் எல்லாம் பஞ்சா பறக்க, அதுக்கு மேல ட்ரெயின்லாம் சவுண்ட் விட்டுட்டு எல்லாரையும் எழுப்பி விட, அந்த சத்தத்துல சென்னை ரொம்பவே அழகா இருந்துச்சு. நானும் இறங்கின ஜோர்ல ராபிடோவை புக் பண்ணி ஃப்ரெண்ட் ரூமுக்கு போக, ஆட்டோகார அண்ணா மட்டும்தான் சென்னையை சுத்தி காட்டுவாரா, ராபிடோ அண்ணனும் தான் சுத்தி காட்டுவாருன்ற மாதிரி சென்னையை ஃபுல்லா சுத்தி காமிச்சு ஃப்ரெண்ட் ரூம்ல இறக்கி விடுறாப்ல. எல்லாரும் ஒரு ஐடியாவோட சென்னைக்கு வரத பாத்திருக்கோம். ஆனா எந்த ஐடியாவுமே இல்லாம வந்த எனக்கு பயத்தையோ பதட்டத்தையோ இப்ப வரைக்கும் சென்னை கொடுத்ததே இல்லைங்க. ஆனா நிறைய பசி கொடுத்திருக்கு. அந்த பசிய போக்க ஒரு வேலையையும் இந்த ஊர் தானேங்க வாங்கி கொடுத்துச்சு. அந்த பெசநகர் பீச் ஓரமா நிக்கிற புறா கூட்டம், டி நகர் சத்தம், வட சென்னை மீன் வாசனை, ராயபுரம் பயல்களோட பாசம், வீட்டை விட்டு 500 கிலோமீட்டர் தாண்டி வந்தவனுக்கு தினமும் வீட்டு சாப்பாடு வந்து கொடுக்கிற நண்பர்கள் பட்டாளம், மாத்தி மாத்தி திட்டிக்கிற அந்த சென்னை பாஷைன்னு பாக்குற எல்லா இடத்துலயும் சென்னையோட நினைவுகள் சிறகடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விடியற் காலையில பீச்ல கிரிக்கெட், விடிஞ்சா அக்கா கடையில கல் தோசையும் மீன் குழம்பும், சம்பளம் போட்டா சென்னையில ராவுத்தர் பிரியாணி, மாச கடைசியான டீயும் பிஸ்கெட்டும்னு வாழ்க்கையில தனியா வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சென்னை தான் சொல்லி கொடுத்துச்சு. மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, மெரினா பீச்ல போய் காத்து வாங்கிட்டு வந்தாதாங்க கம்ப்ளீட்டே ஆகும். படம் பார்க்க சத்தியம், ஐநாக்ஸ், PVR, உதயம்னு அத்தனை தியேட்டர்ஸ். நைட் ஷோ படம் முடிஞ்சா புளியந்தோப்புல நைட்டு 4 மணிக்கு சுட சுட பிரியாணி, காரத்தை குறைக்க வில்லேஜ் மில்க், ரோஸ் மில்க்னு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தது சென்னை தான். சென்னைக்கு வந்த புதுசுல ஊர் பெருமைய பெருசா பேசிட்டு இருந்த எனக்கு சென்னையும் என்னோட ஊருன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா இன்னமும் சென்னை வர பல பேரு இதே ஊர்ல சம்பாதிச்சுட்டும் சந்தோஷமா இருந்துட்டும் அதே ஊரை திட்டிட்டு தான் இருப்பானுங்க. சென்னை பிறந்து இத்தனை வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா மாறுதே தவிர என்னைக்குமே சென்னை பழசானது இல்ல. யார் என்ன சொன்னான்னு, நாம பிறந்த ஊரு மட்டும் சொர்க்கம் இல்லைங்க, வந்து வேலை பார்க்கிற சென்னையும் கூட சொர்க்கம் தான். ஹாப்பி பர்த்டே சென்னை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.